ஒரு சில டைரக்டர்ஸோட பேரை பார்க்கும்பொழுது, கண்டிப்பா இந்த டைரக்டர் இவருடைய கதையில நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள சொல்லுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் தான் வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். அவர் வெறும் படத்துல ஒரு தியேட்டர்ல ஒரு படமா வரும்போது மட்டும் கிடையாது. அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாமே வந்து பயங்கர டிஃபரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட்டாவும், ஸ்டார்ட்டிங்ல என்னப்பா இப்படி ஒண்ணு பண்றீங்களேப்பா" அப்படின்னு ஒண்ணு தோணும். ஆனா எண்டிங்ல "அப்பா இப்படி ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்களேப்பா" அப்படின்ற ஒரு எண்ணத்த கிரியேட் பண்ற ஒரு டைரக்டரா தான் இதுவரைக்கும் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இருந்திருக்காரு. அவரோட ஹாட்ஸ்பாட் படத்தோட 2வது பார்ட். எப்படி ஹாட்ஸ்பாட் பார்ட் 1ல நம்மள நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்குள்ள கொண்டு போய் நெறைய மெசேஜ ரொம்ப கரெக்ட்டா ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்திருந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு அட்டெம்ப்ட்ட தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கரெக்ட்டா ஆடியன்ஸ்க்கு லேண்ட் ஆகும் அப்படின்றதுல டவுட்டே இல்ல. இதுல வந்து மெயினா ஒரு 3 டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ் வருது. இந்த 3 டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ கனெக்ட் பண்ற மாரி ஒரு காமனான ஒரு ஸ்டோரி வருது. அதுல விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் என்ன மாரியான மெசேஜ் சொல்றாரு? அது ஆடியன்ஸ்க்கு எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸா நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பிளஸ்ஸ பத்தி நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தோட ரைட்டிங்கே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நெறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் அத ஆடியன்ஸ கன்வின்ஸ் பண்ற மாரி சொல்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அத பயங்கர கன்வின்சிங்கா ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரொம்ப அழகா அவருடைய மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு மீட்டர்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் குடுத்தே ஆகணும். கேபிஒய் அமர் அவர்கள். அவருடைய காமெடி நம்ம வந்து ஸ்டேஜ்ல பார்த்துருப்போம். இந்த கேபிஒய்ல பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடியும் ஹாட்ஸ்பாட் பார்ட் 1லயும் நடிச்சிருக்காரு. அதுலயும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்துல ரொம்ப யூனிக்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, சந்தானம் சாருடைய கவுண்டர்ஸ்லாம் பயங்கர பிளாஸ்ட்டா ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு ஃபீல், அப்படி ஒரு ஃப்ளேவர் இவர்கிட்ட இருந்தது. இவர் வர எல்லா போர்ஷனும், எல்லா கவுண்டர்ஸும் ஆடியன்ஸா நம்ம தியேட்டர்ல படம் பார்த்துருக்கும்போது பயங்கர பிளாஸ்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்டு அவரு ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஃபன்னியா ஒரு செவுருல ஒரு எழுதுறா மாரியான சீன்லாம் வரும். அதெல்லாம் அவரா பண்ணாரா என்னன்றது தெரியல. ஆனா அது செம்ம பிளாஸ்ட்டா ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்படி என்ஜாய் பண்றாங்க தியேட்டர்ல. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு அடுத்தபடியா ஆதித்யா கதிர் அவர்கள். அவருடைய போர்ஷனும் ரொம்ப சின்னது தான். பட் அந்த சின்ன போர்ஷன்ல இந்த கதைக்குள்ள ஒரு ராசா, தாதான்னு 2 ஹீரோஸ் வராங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு நடுவுல ஒரு நார்மலான ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டா எப்படி ஒரு சிக்கலுக்குள்ள இருப்பான். ஏன்னா இவங்க 2 பேருமே பைத்தியம் மாரி நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த பைத்தியம் மாரி நடந்துகிட்டு இருக்க ஆளுக்கு நடுவுல ஒரு நார்மலான ஆள் நடந்துக்கிட்டான்னா, அவனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்ற மாரி அது ஒரு ஃபன்னியான ஒரு ட்ராக்குள்ள கொண்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், அண்ட் நீங்க விடுதலை படம் பார்த்திருப்பீங்க. அதில ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவங்களா இருக்கட்டும், பிரகிடாவா இருக்கட்டும், அண்ட் சஞ்சனா திவாரி நீங்க வந்து வாரிசு அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெயம் ரவி சாருடைய படத்தில கூட ஒரு படத்தில நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப யூனிக்கா, ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, வாரிசுல பார்த்தீங்கன்னா, பயங்கர மாடர்னான ஒரு பொண்ணா, திமிரான ஒரு பொண்ணா இருக்கும். கட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன்ல ஜெயம் ரவி சாருடைய படத்துல. அதுல ரொம்ப அடக்கமான, ரொம்ப பாவமான, அவங்களுக்கு ஒரு அபியூஸ் நடிக்கிற மாரி ஒரு கேரக்டரா ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல மறுபடியும் ஒரு பயங்கர கான்ட்ராஸ்ட்டான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, அ ஒரு வீட்ல ரொம்ப அடக்க வளர்ந்த ஒரு பொண்ணு, ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய டிரான்சிஷன் எப்படி இருக்கு? அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? அப்பேற்பட்ட பொண்ணுக்கு ஒரு நல்ல கருத்த நம்மளுடைய தம்பி ராமையா சார் மூலியமா புரிய வைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு ட்ராக்லாம் அது யோசிச்ச விதமே கண்டிப்பா இப்ப இருக்க அப்பாவுக்கும், இப்ப இருக்க மகளுக்கும் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அத பயங்கர பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு நடிச்சு குடுத்திருந்தாங்க சஞ்சனா. அதை தாண்டி எம்.எஸ். பாஸ்கர் சார் ஆகட்டும், தம்பி ராமையா சார் ஆகட்டும், இவங்க 2 பேர பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஒரு பயங்கர பெஸ்ட்டான ஒரு ஆக்டர்ஸு. அவங்க அந்த ஃப்ரேம்க்குள்ள, அந்த படத்துக்குள்ள இருக்காங்கனாலே கண்டிப்பா அந்த படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம் அப்படின்னு ஒரு ஃபீல் தந்துரும். அப்படிப்பட்ட ஒரு படமா, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துலயும் அவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்படி பல்வேறு கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அஸ்வின் அவருக்கும் இந்த கதையில மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அவருக்கு குடுக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ்ல ரொம்ப கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக்குமே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அதையுமே அவர் ரொம்ப அழகா பண்ணிட்டு போயிருந்தாரு. இது எல்லாமே இந்த கதையோட பிளஸ்ஸா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தாங்க. எனக்கு என்னன்னா ஹாட்ஸ்பாட் பார்ட் 1 பார்க்கும்போது, அதோட சீரியஸ்னஸ், அதோட ஒரு டெப்த்து, அவங்க சொன்ன அந்த மீட்டரு, அது எல்லாமே பயங்கர கிரேசியா ஹை மூவ்மெண்ட்ல ஒண்ணு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஹை மூவ்மெண்ட்டா ஹாட்ஸ்பாட் பார்ட் 2ல ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. பட் ஆனா இது நல்லா தான் இருக்கு. அதுக்கு ரீசனா நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் ஏதோ ஒரு புது டிஷ்ஷ வந்து சாப்பிடுறேன் அப்படின்றபொழுது, எனக்கு அதோடைய டேஸ்ட்டும், அதோட வெரைட்டியும் ரொம்ப புதுசா இருக்கும். செம்மையா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்.
அதே டிஷ்ஷை நான் அடுத்தடுத்த நாள் ட்ரை பண்ணும்போது ஒரு நாளும் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது கம்மியாகிட்டே வரும்ல, அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்குது. கண்டென்ட்டாக அவங்க கொடுத்தது அவங்கனால எந்த தப்பும் இல்லை. ஆடியன்ஸாக நான் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்ததுனால, ஏற்கனவே அந்த ஒரு ஃப்ளேவரை நான் சுவைச்சதுனால, எனக்கு மீண்டும் அதே ஃப்ளேவரில் அது வரும்போது, கண்டிப்பாக அதே ஃப்ளேவரில் தான் அவங்க பண்ணி ஆகணும். அதில் சந்தேகம் இல்லை. ஒரு ஆடியன்ஸை எனக்கு பார்க்கும்போது ஒரு முழு திருப்தி தரலையோ, ஏதோ ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லையோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டு கண்டிப்பாக இந்த படம் எடுத்தவங்களுக்காக சொல்ல, ஆடியன்ஸாக நம்ம போகும்போது அப்படி ஒரு ஃபீல் தருன்ற ஒரு பாயிண்ட்டாக தான் நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப திருப்திகரமான, ரொம்ப அற்புதமான ஒரு படமாக தான் இந்த ஒரு ஹாட் ஸ்பாட் பார்ட் 2 அமைஞ்சிருக்கு. இது தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.